வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வரணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு இந்த ஸ்க்ரீன் லைஃப். ஆக்சுவலி இது 2 டேஸோட விலாக். சாட்டர்டே ஈவினிங், அதுக்கப்புறம் வந்துட்டு மண்டே மார்னிங்கோட விலாக். அந்த 2 விலாகையும் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ சாட்டர்டே ஈவினிங் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பாவும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டார். வந்ததுனால தம்பி கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டோம். அவரை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன நாங்களும் கொஞ்சம் அவரோடையே சேர்ந்து குழந்தையா மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் அப்படியே எங்கேஜ் டைமில் வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுட்டு குட்டி சாரையும் கொஞ்சம் நல்லா விளையாட வச்சுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த விளையாட்டெல்லாம் அவருக்கு கொஞ்சம் தெரியலனாலும் சொல்லி கொடுத்தா அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. அதனால் அவங்க அப்பா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தார். அதை வச்சு சும்மா ப்ளே பண்ணாரே தவிர கேமை இப்போ தானே குட்டி பையன், ஸோ வளர கற்றுப்பார். அதுக்கப்புறம் பாலெல்லாம் இருந்தது அந்த ஸ்லைடருக்குள்ள. ஸோ அதுக்கும் வந்துட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாட வச்சோம். அவருக்கு அந்த பால்ஸ் நிறையா இருக்கனால நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதனால் மேலே போய் நிற்க வச்சுட்டோம். நிற்க வச்சதுனால அங்கேருந்து பால்ஸ் நாங்கள் தூக்கி போட அவரை என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே அப்படியே தூக்கி போட்டுட்ருந்தார். ஸோ எங்களுக்கும் சூப்பராக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தது. சாரும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார். அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட் முடிஞ்சுது. இது வந்து சண்டே நைட்டு வந்துட்டு நான் திங்ஸ் எல்லாம் எடுக்க வச்ச ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்டே வந்துட்டு நம்மளுக்கு தமிழ் நியூ இயர் இல்லையா, அதனால் விஷுவுக்கு வந்துட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சு நைட்டே எல்லா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு மண்டே மார்னிங் வந்து எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். திடீர் பிளான் எல்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. இதோட ஷார்ட்ஸ் வேணும், விஷுவலில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அப்படியே ரோட்டில் போயிட்டுருந்தோம். குட்டி சார் வந்து கொஞ்ச நேரம் அவங்க அப்பாவோட விளையாண்டுட்டு எங்கூட சண்டையெல்லாம் போட்டுருந்தார். அதையும் அப்படியே கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவர் வந்து அப்பா டிபெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்பாவோடையே தான் இருப்பார். அப்பா ட்ரைவ் பண்ணும்போது அப்பா கூடயே தான் உட்காந்துருப்பார் அப்படி. ஸோ போகிற வழியில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாமிக்கு மாலை, அதுக்கப்புறம் பூ, பழம், தேங்காய் அதெல்லாம் வாங்கிட்டோம். ஃபைனலி கோயிலுக்கும் ரீச் ஆகிட்டோம். வழக்கமாக எப்போவுமே சீக்கிரம் எங்களுக்கு பூஜை முடிஞ்சிடும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகிடுச்சு. 12 மணிக்கெல்லாம் பூஜை நடந்துடும். பட் இப்போ வந்துட்டு ஒரு 1:30 அந்த மாதிரி தான் பூஜையே நடந்துடும். ஸோ இயர்லியராக போனதுனால ஒரு 1/2 hour 45 minutes அந்த மாதிரி உட்கார வேண்டியதாக போயிடுச்சு. குட்டி சாரும் வந்துட்டு அப்படியே உள்ளே போய் மற்ற சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா பேர் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களோடலாம் விளையாண்டுருந்தார். அவ்வளோலாம் போகல, அப்பப்போ கொஞ்சம் விளையாண்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் வந்து என்னோடய மாமனார் எடுத்து வச்சது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போயிட்டு குட்டி சார் கையில் அவங்க அப்பா போட்டார், இவர் தொட்டு கும்பிட்டாரு. இதில் வந்துட்டு ஒரு சொல்லி கும்பிடுவார் பாருங்கள். ஸோ இப்படி கும்பிட்டதுக்கப்புறம் லஞ்சுக்கு போயிட்டோம். லஞ்ச் வந்து 3:34 ஆகிடுச்சு. ஏன்னா கோயிலே லேட்டானதுனால அங்கே போனால் குட்டி சார் உட்காரவே இல்லை. அவருக்கு வந்து தூக்கமும் வந்துடுச்சு, பசியும் வந்துடுச்சு. அதனால் அவரை மேனேஜ் பண்ண தெரியாமல் இருந்தப்போ தான் சூப்பர் ஐடியா ஒன்று வச்சுருந்தாங்க. எப்படி சொல்கிறது, டாய்ஸ் எல்லாம் இருந்தது, அதை ஒன்று வாங்கி கொடுத்து லஞ்ச் அங்கேயே அப்படியே முடிச்சுட்டு அப்படியே எங்கள் அத்தை வீட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழி கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் அதாவது இந்த வெயிலுக்கு இவ்வளோ பச்சை பசேர்னு இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால் அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கள் அத்தை வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. திண்ணீர் பத்திரி, அதாவது பேசல் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இந்த கனகாம்பரம், இதெல்லாம் வந்து 80s அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு பூ. இது வந்து லைக் மருதாணி மரம் செடியாக இருந்தது, அப்படியே மரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மிளகா செடிங்க. மிளகா செடி நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மிளகா இருக்கும் அங்கே. ஸோ பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொய்யா மரம் இருந்தது. இந்த கொய்யா மரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்ததுங்க. என்னென்னா இவ்வளோ தான், இந்த சின்ன சைஸ் தான், நெல்லிக்காய் சைஸ் தான் இருக்கும். பட் வந்துட்டு சிவப்பு கொய்யா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சின்னதுலேயே பழுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி. ஸோ அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரி இருக்கும். கருவேப்பிலை செடி. இது வந்து குட்டி மிளகாய் செடி. இதில் வந்து ஒரு குட்டி மிளகாய் வந்திருந்தது. ரொம்ப பார்த்திங்கன்னா குட்டி ஒரு மிளகாய், அது கூட வந்துட்டு இந்த சுக்குட்டி பழம் இருந்தது, அதையும் எடுத்திருந்தேன். இது வந்து திண்ணீர் பத்திரின்னு சொல்லுவாங்க.
அப்புறம் மரவள்ளி செடி இருந்தது. அப்புறம் ஏதோ ஒரு பூ ஐ திங்க் ஸோ இது வந்து குண்டுமல்லின்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கள். அப்புறம் வீட்டுக்கு போனதும் சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டில் பூத்த பூ கட்டி வச்சுட்டு அப்படியே நிலா பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக இருந்தது. அதையும் கவர் பண்ணிட்டேன். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படிங்கிறதுனால. ஆல்வேஸ் நம்ம ஊருக்குன்னு போயிட்டா நம்மளுக்கு பிடிச்சது, நம்மளுக்கு என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.